ஓய்வில்லாம ஓடிக்கிட்டு இருக்கும் கடிகாரம், அது ஓடலனா வீசி எறிஞ்சிடுவோம் தெருவோரம். கடிகாரம் போல நீயும் ஓடி ஓடி உழைக்கணும்பா, உழைக்கலனா உலகம் ஒன்ன ஒதுக்கி வச்சிடும்பா. உலகம் என்ன உறவு கூட தூக்கி எறிஞ்சிடும்பா. உலகம் என்ன உறவு கூட தூக்கி எறிஞ்சிடும்பா. கடிகாரம் மாதிரியே ஓய்வு இல்லாம உழைக்கணும்னு அதை சொல்லிட்டல, அது இன்னைக்கு பாட்டா வர படிக்கணுமா? இன்னைக்கு கண்டென்ட் தான், அதை சொல்லியா முதல்ல. என்னத்த சொல்றது, இந்த மனுஷனை நினைச்சாலே சிரிப்பு சிரிப்பா வருது. ஓ, எதனா சொல்லுயா. மனுஷருங்க எல்லாருமே யாரோ ஒருத்தரை முன்னோடியா ஏத்துக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அவங்கள மிஞ்சி போக கூட ஆசைப்படுறாங்க. ஆமாயா, எனக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நானும் நிறைய பேரை ஃபாலோ பண்ணுறேன். லைஃப்பில் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணி தான் வாழணும். சில விஷயத்தில் மனுஷனை மட்டும் இல்லை, மிருகத்தை கூட முன்னோடியாக ஏற்றுக்கிறாங்க. திறமையில் அந்த மிருகத்தையும் மிஞ்ச ஆசைப்படுறாங்க. அப்படி தான் மனுஷன் ஆட்டம் போடுறதுல மயிலையே மிஞ்சிட்டான், ஓட்டம் ஓடுறதுல மானையே மிஞ்சிட்டான், கூட்டம் கூடுறதுல ஆட்டு மந்தையே மிஞ்சிட்டான், தந்திரம் பண்ணுறதுல நரியையே மிஞ்சிட்டான் மனுஷன். நேரத்துக்கு நேரம் நிறமாறுறதுல பச்சுவந்தியே தோக்கடிச்சிட்டான் போங்க. சேட்டை பண்ணுறதுல குரங்கையே மிஞ்ச பார்க்குறான். குரங்குலேருந்து மனுஷன் போகிறதான் இல்லையா, அதனால தானே என்னவோ தெரியல, 2 விஷயத்தில் மனுஷன் குரங்கு கூட போட்டி போடுறான். ஒன்று சேட்டை பண்ணுறது, இன்னொன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் தாவறது. இப்படி தாவறதுலேயும் மனுஷன் குரங்கு மிஞ்சிட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் காட்டு விலங்குகளையே மிஞ்சி வாழற மனுஷா, உனக்கு தைரியம் இருந்தா, உன்னால முடிஞ்சா, நன்றி மனப்பான்மையில், நன்றி விசுவாசத்தில் நம்ம வீட்டில் வளர்ந்துட்டு இருக்கிற நாய்க்குட்டிய உன்னால மிஞ்ச முடியுமா? முயற்சி செஞ்சு பாரு. சரி, ஓகே, நான் என்ன ஃபாலோ பண்றேன். நன்றி மனப்பான்மையில், நன்றி விசுவாசத்தில் அந்த நன்றியுள்ள ஜீவன் நாய்க்குட்டிய என்னுடைய முன்னோடியாக ஏற்றுக்கிறேன். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நன்றி.